ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 1/4 கிலோ மட்டன் எடுத்து அதை குழம்பு வைக்க போகிறோங்க. அந்த மட்டனை தனியாக எடுத்து தாளிக்க போகிறோம். அது சிம்பிளாக அதே சமயம் ரொம்ப சுவையாக செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலை, நான் கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். அதில் பாதி தக்காளியை கட் பண்ணி அதில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிக்கலாங்க. தக்காளி பாதி அளவுக்கு வதங்கி வந்ததுமே நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள், கல்லுப்பு போட்டு சுடு தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை அதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இதுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து மட்டனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. இந்த இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி, மட்டன் எல்லாமே நல்லா வதங்கி பாருங்கள், அதுலேயே கொஞ்சமாக தண்ணி விடுது பாருங்கள். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். மட்டன் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுமே நம்ம இந்த மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. நம்ம மட்டன் ஊற்றின தண்ணி நல்லா கொதி வரும் பொழுது மூடி போட்டுக்கலாம். போட்டு இது 5 விசில் வரட்டுங்க. இப்போ மட்டன் ஊற்றின தண்ணி நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த சமயத்துக்கு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். 5 விசில் வரட்டுங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சுங்க. ஸ்டீம் அடங்கினதும் நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்ல குழம்பு வந்து மட்டனில் வெந்து வந்திருக்கு பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ 2 பீஸ் அளவுக்கு தேங்காய் எடுத்து அதை இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்காங்க, நல்லா விழுதா. இதுக்கு வேறு எதுவுமே நான் சேர்க்கல, வெறும் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுறலாங்க. கலந்து விட்டுட்டு நம்ம எப்பயுமே தேங்காய் போட்ட அப்புறமா ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா தேங்காய்லாம் திரிஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ மூடி போட்டு 1 விசில் வரட்டுங்க. 1 விசில் வந்த அப்புறம் பார்க்கலாம். இப்போ அந்த மட்டனை தாளிக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சுருக்கேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டுட்டு 1 வரமிளகாய் சின்னதாக போடுறேன். இந்த கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டுட்டு மட்டன் தாளிக்கிறதுக்காக சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 20 வெங்காயத்துக்கு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க நீள்வாக்கில். அதை சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாயை நேராக கீறி விட்டுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. நல்லா கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நமக்கு நல்ல சுருளை வெந்து வரணுங்க. அந்த மாதிரி வரும் பொழுது தான் நமக்கு அந்த மட்டன் தாளிக்கும் பொழுது நல்ல சுவையாக இருக்குங்க. இப்போ குழம்பு ஒரு விசில் வந்து ஸ்டீமில் அடங்கிருச்சிங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருக்குங்க. இது குழம்பு வந்து தண்ணியாட்டம் தான் இருக்கும், ஆனால் நல்லா வந்து சுவையாக இருக்குங்க. இட்லி, தோசைக்கு ஊற்றி சாப்பிட்லாம், இது சாப்பாட்டுக்கும் ஊற்றி சாப்பிட்லாங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி வரும் பொழுது கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துறேங்க. கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மட்டன் வெந்திருக்கிற குழம்பையே கொஞ்சமாக இதுக்கு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஊற்றி தாளிக்கும் பொழுது நமக்கு மட்டன் வந்து நல்லா கிரேவி மாதிரி இருக்கும், நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ குழம்புலேருந்து மட்டன்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க, அது இதோடு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க, மட்டன் வறுவல் நமக்கு ரெடி ஆகிடுச்சி. இது மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு சுட சுட சாப்பாடு வச்சு அதுக்கு போட்டு சாப்பிட்லாம். நம்ம காலையில் டிஃபனுக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு மட்டன் வறுவல் செஞ்சுக்கிட்டோம்னா மதியத்துக்கும் கூட லஞ்சுக்கும் இதுவே வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.